கல்வாரியில் 3 மணி நேரம் இருள், அந்தகாரம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. சங்கீதம் 22:2. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மத்தேயு 27:45. வானங்களுக்கு காரிருளை உடுத்தினார். நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். ஏசாயா 50:3. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆய் கிழிந்தது. லூக்கா 23:44-45. கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்புத்தளவும் விழுந்தது. சங்கீதம் 18:11-12. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மார்க் 15:33. பகல் காரிருளாக போகும். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். மீகா 3:6. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மார்க் 15:33.